ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெண்ணோட கதை. ஒரு காலத்துல 2 வேளை சோத்துக்காக தவிச்சவ இன்னைக்கு கோடிகளுக்கு எஜமானி. ஆனா கேள்வி என்ன தெரியுமா? அந்த ஒரு ராத்திரி என்ன நடந்துச்சு? அது அவளோட அதிர்ஷ்டத்தையே திருப்பி போட்டுச்சு. அவ ஊர்லயே ரொம்ப ஏழைன்னு சொல்லுவாங்க. வேலை தேடி தேடி ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போய் சேர்ந்தா. அந்த ஆள் முதல்ல அவளை வேலைக்காரியா எடுத்துக்கிட்டான். சில நாள்லயே தன் மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டான். துபாயில வாங்கின புது பிளாட் கூட அவ பேருக்கே பண்ணிட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தன் மொத்த சொத்தையும் ஒரு அந்நிய பொண்ணு பேருக்கு ஏன் எழுதுவான் ஒருத்தன்? இது அந்த பொண்ணோட சூழ்ச்சியா, இல்ல அந்த ராத்திரி ஏதாவது நடந்துச்சா? அதை தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. காதல் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. அது எல்லாத்தையும் மாத்திடுச்சு. பார்ப்போம் எல்லாத்தையும் மாத்தின அந்த ராத்திரியை. இது சரளாவோட கதை. ஒரு பெண்ணோடது. எல்லாத்தையும் இழந்தாலும் தோத்தவல்ல, காதலிச்சா ஏமாந்தா, அந்த ஏமாற்றத்தையே தன் பலமா மாத்திக்கிட்டா. காலை நேரம் சாலை ஓரத்துல புழுதி பறக்குது. சூரியனோட முதல் கதிர்கள் பரவுது. சரள கையில ஒரு பழைய கடிதம் பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டுறா. அந்த கடிதத்துல எழுதியிருக்கு, வேலை வேணும், சமைப்பேன், துணி துவைப்பேன், சுத்தம் பண்ணுவேன், தொடர்பு கொள்ளுங்கள் சரளா. எல்லா இடத்துலயும் ஒரே பதில், எங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கா. இன்னொரு இடத்துல கதவை மூடிடுவாங்க. அவ அழுத்து போனா. ஆனா தோல்வி அவளுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுல அவளோட சின்ன மக தண்ணி இல்லாம தூங்குறா. கணவன் அந்த ஆள் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நோயால செத்து போனா. இப்ப சரளா கிட்ட இருக்கிறது அவளோட மக மட்டும்தான். மத்தியானத்துக்கு அவ ஒரு புது காலோனிக்கு போனா. சுத்தமான அழகான சாலைகள், உயரமான சுவர்கள், ஒவ்வொரு கேட் முன்னாடி செக்யூரிட்டி. அவ தன் கடிதத்தை அங்கேயே நோட்டீஸ் போர்டுல ஒட்டிட்டு அமைதியா நடந்தா. அப்பதான் பின்னால இருந்து ஒரு கருப்பு BMW வந்து நின்னுச்சு. டிரைவர் இறங்கினான். அவன் பேர் ராஜு. அவன் கடிதத்தை படிக்கிறான். உடனே உள்ள இருந்து கார் கதவு திறந்து ஒரு ஆள் வெளியே வந்தான். ஆமிர் மல்ஹோத்ரா. சூட் பூட் போட்டு ரொம்ப ஸ்டைலா இருந்தான். முகத்துல அமைதி, ஆனா கண்ணுல ஒரு வெறுமை. ஆமீர் கேட்டான், இந்த கடிதம் யாரு ஒட்டினது? ராஜு சொன்னான், சார், யாரோ பொண்ணு வேலை தேடுற. தலையை ஏத்தி சரளாவை பார்த்தான். அவ வெயில்ல நின்னுட்டு இருக்கா, வியர்வையால நனைஞ்சிருக்கா. ஆனா முகத்துல ஒரு நல்ல நிறம் இருக்கு. ஆமீர் சுலபமா சொன்னான், உனக்கு வேலை வேணுமா? சரளா சொன்னா, ஆமா சார், சமைப்பேனே, வீட்டை சுத்தம் பண்ணுவேன், எந்த வேலையும் பண்ணுவேன் சார். ஆமீர் சொன்னான், ராஜு, நாளைக்கு இவளை கூட்டிட்டு வா, பார்ப்போம். அவன் போனான். ஆனா போறப்போ ஒரு கணம் அவன் பார்வை சரளா மேல பட்டுச்சு. மறுநாள் ராஜு சரளா வீட்டுக்கு வந்தான். அம்மா சார், உங்களை நாளை காலையில இருந்து வேலைக்கு வர சொன்னாரு. சரளா முகத்துல மாசங்களுக்கு பிறகு சிரிப்பு தெரிஞ்சிச்சு. அவ தெய்வத்துக்கு நன்றி சொன்னா. காலையில அவ ஆமீர் பங்களாவுக்கு வந்தப்போ கேட் முன்னாடி செக்யூரிட்டி கேட்டான், பேர்? சரளா. அவ பதில் சொன்னா, உள்ளெல்லாம் பளபளன்னு இருக்கு. ஒவ்வொரு மூளை, ஒவ்வொரு பொருள் தன் இடத்துல இருக்கு. அவ வேலைய ஆரம்பிச்சா. துடைப்பம் பிடிச்சு வீட்டு முழுக்க சுத்தம் பண்ணினா, பாத்திரம் கழுவினா. ஆனா அவ நடையில ஏதோ இருக்கு, மரியாதை, சுலபம், நெருக்கம். மாலையில ஆமீர் வந்தான். வேலைய பார்த்து சொன்னான், நீ ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்க. சரளா தலைய குனிஞ்சு சொன்னா, நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணுவேன் சார். நன்றி சார், என் முழு முயற்சி பண்ணுவேன். மெதுவா நாள்கள் போச்சு. ஒவ்வொரு மாலையும் சரளா டீ தயார் பண்ணி ஆமீருக்கு கொடுப்பா. எப்ப அவ கேட்பாளோ, கொஞ்சம் சர்க்கரை உங்களுக்கு பிடிக்குமா? ஆமீர் சிரிச்சு சொல்லுவான், உனக்கு எப்படி தெரியும்? அவ சொல்லுவா, ரோஜு பார்க்கிறேனே சார். மெதுவா பேச்சு அதிகமாச்சு. ஆமீர் தன் வாழ்க்கைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அவன் மனைவி எப்படி அவனை விட்டு போனா. வீட்டுல வேலை மட்டும் இருந்துச்சு, ஆனா அமைதி இல்ல. சரளா கேட்டுட்டு இருப்பா. அவ அதிகம் பேச மாட்டா, ஆனா அவ கண்கள் எல்லாத்தையும் சொல்லிடும். ஆமீர் சொன்னான், எப்பவும் தோணும், வீடு ரொம்ப பெருசு, ஆனா அதுல யாரும் இல்ல. சரளா சொன்னா, சார், பெரிய வீடு இல்ல, பெரிய மனசு வேணும். ஆமீர் அமைதியா இருந்தான். ஆனா அந்த கணம் அவன் உள்ள ஏதோ ஆச்சு. ஒரு நாள் ஆமீர் ஷால் கொண்டு வந்து கொடுத்தான். குளிர் இருக்கே, உனக்காகவே. சரளா சொன்னா, சார், நான் வேலைக்காரி, பரிசு ஏன்? ஆமீர் சொன்னான், நீ வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டு மனுஷி. அந்த கணம் சரளா ஷாக். ஆனா யாரும் அப்படி சொன்னதில்ல.
மெதுவா அவங்க நடுவுல பேச்சு இல்லாத உறவு உருவாச்சு. காலை சிரிப்பு, மாலை டீ கப், பார்வைகளால, சின்ன சின்ன விஷயங்களால, உணர்வால மட்டும். சரளா ரோஜும் வருவா. ஆமீர் பேப்பர் படிக்கும்போது அவ டீ கொடுப்பா. பேச்சு இல்லாம 2 பேருக்கும் நடுவுல அமைதி, நெருக்கம் பகிர்ந்துக்குவாங்க. ஒரு நாள் ஆமீர் சொன்னான், சரளா இன்னைக்கு என்னோட டீ குடி. சரளா ஆச்சரியப்பட்டா. சார், நான் வேலைக்காரி உங்க கூட உட்கார்றது சரியில்லை. ஆமீர் சிரிச்சான். இந்த வித்தியாசத்தை மாயமாக்கிடுவேன். சரளா உதடுகள்ல சுலப சிரிப்பு எதிரா உட்கார்ந்தா. 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்துட்டாங்க. ஆமீர் புத்தகங்கள் காட்டினான். பழைய பயணங்கள் பத்தி சொன்னான். சரளா கேட்டு கதைகள்ல மூழ்கிடுவா. ஆமீர் சிரிச்சு சொன்னான், நீ ரொம்ப கேட்ப, கொஞ்சம் பேசுவ. சரளா சொன்னா, புரிஞ்சுக்கிறது கேட்கறதுல தான் நல்லது. மாலை மழை ஆரம்பிச்சதும் கரண்ட் போச்சு. ஆமீர் மெழுகுவத்தி ஏத்தினான். அறையில மென்மையான ஒளி பரவுச்சு. சரளா கேட்டா, சார், மழையில நீங்க சந்தோஷமா தெரியுறீங்க. ஆமீர் சிரிச்சான். மழை பழைய நினைவுகளை கொண்டு வரும். நல்லவ, கெட்டவ. மெழுகுவத்தி ஒளியில 2 பேரோட முகத்துல அமைதியான உணர்வு நிரம்புச்சு. இப்ப சரளா வெறும் வேலைக்காரி இல்ல, வீட்டோட ஆத்மா. ஆமீர் சிரிப்பு திரும்ப வந்துச்சு. ஒவ்வொரு காலையும் கதவு முன்னாடி அவளுக்காக காத்திருப்பான். சரளா வீட்டை தன்னோடதுன்னு நினைக்க ஆரம்பிச்சா. ஆனா ஒவ்வொரு காதலுக்கு பின்னால உண்மை இருக்கும். ஆமீர் சொன்னான், சரளா, நீ எனக்கு வேலைக்காரி இல்ல, என் வீட்டோட அதிர்ஷ்டம். சரளா சுலபமா, அதிர்ஷ்டம் மாறிடும் சார். ஆமீர் சிரிச்சான். அப்படியும் நீ என் அதிர்ஷ்டமா இருப்பியா? காதலோட பயம் கலந்துச்சு. சரளா இதயம் ஜோரா அடிச்சிச்சு. ஒன்னும் சொல்லாம போயிட்டா. அந்த ராத்திரி சரளா தூங்கல. அவன் யாரையும் நெருக்க விட மாட்டான். என்னை ஏன் விரும்புறான்? மழை சத்தத்துல அவ இதயம் துடிச்சிச்சு. ஜன்னல் வழியா எதிர் வீட்டை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் தன்னோடதா தோணுச்சு. பின்னாடி நாள்கள்ல ஆமீர் சரளா நடுவுல ஆழமான உறவு உருவாச்சு. அவன் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவான். அவ அமைதியா கேட்டு சிரிப்பா. உன் சிரிப்பு இந்த வீட்டோட ஒளின்னா, சார், சிரிப்பு பசிய ஆற்றுமான்னு சொல்லுவா. இதய பசிய ஆற்றுமான்னு சொல்லுவான். பார்வைகள் சேர்ந்து நேரம் நின்னு போச்சு. காதல் சொல்லாமையே உணர்ந்துச்சு. ஆனா காதலோட பயமும் வந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணு, வெறும் ஃபார்மாலிட்டி, நீ நம்பிக்கையோட பாகம்னு சொல்லுவான் ஆமீர். சரளா யோசிச்சு படிக்காம சைன் பண்ணினா. நம்பிக்கை காதலுக்கு சாட்சின்னு நினைச்சா. ஆனா அந்த சைன்கள் அவ வாழ்க்கையோட மிகப்பெரிய சோதனையா மாறப்போகுது. அந்த மாலை ஆமீர் சொன்னான், இப்ப ரசந்தோஷமா ரோஜும் கொஞ்சம் முன்னாடியே வா, இன்னும் வேலை இருக்கு. சரளா சரினா, ஆனா இதயத்துல விசித்திரமான பயம். ஆமீர் கண்ணுல ஏதோ மறைச்சிருக்கு. முன்னாடி காதலன் இல்ல, ஏதோ மறைக்கிறான். காரணம் இல்லாம கேள்விகள். எங்க போற? யாரோட பேசுற? காதல் இப்ப உரிமையா மாறிடுச்சு. சரளா தங்க பொறி கூண்டுல சிக்கிக்கிட்டா. ஒரு மாலை ராஜு எச்சரிச்சான், அம்மா ஜாக்கிரத, சார் பெரிய பிளான் பண்றாரு, பேப்பர் பத்தி பேசுறாரு. சரளா இதயம் ஜோரா அடிச்சிச்சு. அந்த ராத்திரி தூக்கம் வரல. காலையில ஃபைல் திறந்து பார்த்தா சொத்து மாற்றம். கைகள் நடுங்குச்சு. காதல் ஆட்டம்னு புரிஞ்சிச்சு. ஆனா சரளா தோற்க மாட்டா. உண்மைக்காக போராடுவா. காதல் சந்தேகமானா எல்லாம் மாறிடும். அந்த நாள் வந்தாச்சு. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சரளா வாழ்க்கையில இப்ப அந்த ட்விஸ்ட் வந்துச்சு. யாரு அவளை வீட்டு பாகம்னு சொன்னாரோ அவனுக்கு எதிரா ஆதாரங்கள் அவ கையில இருக்கு. காலையில சரளா ஃபைல் திறந்தா. சொத்து மாற்றம் உரிமையாளர் சரளா தேவி. அவ ஆச்சரியப்பட்டா. ஆமீர் தன் சூழ்ச்சியால எல்லாத்தையும் அவ பேருக்கு பண்ணியிருந்தான். பழைய பார்ட்னர்ல இருந்து விடுதலை பெற தப்பு நடந்தா குற்றம் அவ மேல படுற மாதிரி. அவ ஆழமா மூச்சு இழுத்து முடிவு பண்ணினா, இந்த கதையோட முடிவு நானே எழுதுவேன். மாலையில ஆமீர் வந்தப்போ சரளா அவன் முன்னாடி நின்னா. ரத்தம் கொதிச்சாலும் அமைதியா. சார், இந்த பேப்பர்ல நீங்களே என்ன சைன் பண்ண வச்சிங்களே. ஆமீர், ஆமா. ஆனா ஏன்? சரளா, இப்ப எனக்கு தெரியும் நீங்க என்னோட என்ன பண்ணினீங்கன்னு. ஆமீர் சிரிச்சு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன் நன்மைக்காகவே பண்ணினேன். சரளா கடுமையா, நன்மைக்கா இல்ல உங்க லாபத்துக்கா? ஆமீர், காதலுள்ள லாப நஷ்டம் எங்க பார்க்கணும்? சரளா, காதலுள்ள ஏமாற்றம் பண்ணக்கூடாது. அவ மனசு உடைஞ்சு போச்சு.
ஆனா கண்ணுல கண்ணீர் வரல. அந்த ராத்திரி சரளா பலவீனமாகல. மறுநாள் வக்கீல் மிஸ்டர் கான்னா பக்கம் போய், எனக்கு நீதி வேணும். கான் பேப்பர்களை பார்த்து, பெரிய ஏமாற்றம். ஆனா உன்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு சரளா. பயப்பட மாட்டேன், ஆதாரங்களை சேகரிப்பேன். ராஜு உதவி பண்ணினான். ஆமீர் பேச்சோட ரெக்கார்டிங் கொடுத்தான். அவ சைன் பண்ணுவா, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. இப்போ உண்மை போய் நடுவுல போர் ஆரம்பமாச்சு. கோர்ட்டுல முதல் நாள் ஆமீர் தலைய குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். சரளா வெள்ளை சேலையில தன்னம்பிக்கையோட நின்னா. நீதிபதி: சரளா தேவி, இந்த சைன்கள் ஏமாற்றத்தால பண்ண வச்சவன்னு நிரூபிக்க முடியுமா? சரளா தலைய ஏத்தி, ஆமா, ஆதாரங்கள் இருக்கு. ராஜு சாட்சியா? நானே கேட்டேன் சார். சரளாவுக்கு ஏமாற்றி சைன் வாங்கினார். அந்த கணம் ஆமீர் முதல் தடவை சரளா கண்ணுல பார்த்தான். அவன் முகமூடி நீங்குச்சு, அமைதியாயிருந்தான். நீதிபதி தீர்ப்பு: ஆமீர் மல்ஹோத்ரா குற்றவாளி. சொத்து முழு உரிமை சரளாதேவிக்கு. சரளா தலைய குனிஞ்சா, உதடுகள்ல சுலப சிரிப்பு, வெற்றி உணர்வு. சொல்லுவாங்கல்ல, பெண் முடிவு பண்ணினா உலகத்தையே மாத்திடுவான்னு. சரளா மாத்திட்டா தன் வாழ்க்கை, கதை, அதிர்ஷ்டம். காதலுல தோல்வி தப்பு இல்ல, ஏமாத்துறவனை பார்த்துட்டு இருக்கிறது தான் தப்பு. கதை பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.